வெல்கம் டு விண்டேஜ் ரைடர் மோட்டார் சைக்கிள்ஸ். இது என்னோட கடைசி சேல்ஸ் வீடியோங்க இந்த கேரேஜில். இதுக்கப்புறம் சேல்ஸ் வீடியோ வராது. ஆல்ரெடி நான் எஸ்டி பர்ச்சேஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி சேல்ஸ் வீடியோ வராது, பர்ச்சேஸ் வீடியோ வராது இந்த கேரேஜ்லேருந்து. நிறைய பேர் கேட்குறீங்க நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்துன்னு. அதுக்கான வீடியோ அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஆல்ரெடி அந்த வீடியோ ஷூட் எடுத்துட்டேன். அந்த ஷூட் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ ஷூட் எடுக்கிறேன். அது கொஞ்சம் பெரிய வீடியோ ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட் நம்ம சேல்ஸை முடிச்சுட்டு முடிச்ச அடுத்த வீடியோவே உங்களுக்கு வந்து என்னோடய ரிட்டைர்மெண்ட்டுக்கான டீட்டெயில்டு வீடியோ வரும். ரொம்ப கனத்த இதயத்தோட என்னோடய கடைசி சேல்ஸ் வீடியோவை ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். கேளுங்க சரியா. நான் ஃபஸ்ட்டு புல்லட்டில் ஆரம்பித்தேன் என்னோடய கெரியரை. விண்டேஜ் பைக்ஸோட கெரியரை புல்லட்டில் ஆரம்பித்தேன். புல்லட்லேயே முடிக்க போகிறேன். சென்டிமீட்டர் புல்லட்டு எனக்கு கடைசியாக வந்திருக்கு சரியா. இப்போது நம்ம இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 1996 ஒரே ஓனர் வண்டி சரிங்களா. ஒரே ஓனர் வண்டி 96 ஃபுல்லி ரீஸ்டோர்டு வண்டிங்க. இது கம்ப்ளீட் ரீஸ்டோர்டு வண்டி. இதுதான் கடைசி வீடியோவில். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச மாட்டேன்ல. இதுதான் கடைசி வீடியோ சரி. என்ன தெரியலங்க, ரிவ்யூ பண்ணுற மூடே இருக்க மாட்டேது. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னையோ வண்டிக்காக வீடியோ பார்க்குறீங்க, அந்த வேலையை நான் பார்க்குறேன். பார்க்கணும் இல்லையா அந்த வேலையா, அது என் கடமை இல்லையா. சரி பார்ப்போம். இந்த வண்டி என்கிட்ட கொடுத்த கஸ்டமர் என்னென்னா ரொம்ப 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 வந்து இந்த வண்டியை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இந்த வண்டியால் நிறைய ஃபீல் பண்ணாங்க, நிறைய ஏமாந்தாங்க. ஏன்னா இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு, வாங்கி ரெடி பண்ணுறதுக்கு இல்லை, இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு மட்டுமே கஸ்டமருக்கு 1.5 lakh ஆயிடுச்சான். 1.5 lakh 1,50,000 இந்த வண்டி ரெடி பண்ணுற காஸ்ட்டு மட்டும் ஆயிடுச்சான். அநியாயம் இல்லை, ரொம்ப ரொம்ப அநியாயம் இல்லை, பாவம் இல்லை. TN02Y0303 ரொம்ப ஃபேன்சி நம்பரு. 0303 ரொம்ப ரொம்ப ஃபேன்சி நம்பரு. இந்த வண்டி நான் ஏன் ஜாஸ்தி சொல்கிறேன்னா, 1,00,000 ரூபாய்க்கு பண்ணினீங்கன்னா வண்டி இப்படி இருக்காது. வண்டி வேறு மாதிரி இருந்திருக்கும். எனக்கு புரியல. யாரப்பா நான் 1,00,000 செலவு பண்ணேன், 2,00,000 செலவு பண்ணேனாக்கா அப்படி என்ன தான்ப்பா போடுவீங்க? ஏன்னா தங்கத்திலே நல்லா இது பண்ணுவீங்களா, இல்லை எதாவது வெள்ளியில் வாங்கி எதனா பண்ணுவீங்களா அவ்வளோ ரேட்டுக்கு? எனக்கு புரியல. டாப்பு நல்லா டாப் குவாலிட்டியாக நீங்கள் போட்டு செலவு பண்ணாலுமே எனக்கு அந்த பொறுமலம் தெரில. ஏன்னா எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு காஸ்ட் வாங்குறாங்க. பெயிண்ட் குவாலிட்டினா டாப் கிளாஸ் பெயிண்ட் குவாலிட்டி எவ்வளோ வாங்குறாங்க, பிளேட்டிங் எவ்வளோ வாங்குறாங்க, இன்ஜினுக்கு எவ்வளோ வாங்குறாங்க, ஒயரிங் கிட்டு எவ்வளோன்னு கேட்டால் அதிர்ச்சியாகுது. ஒயரிங் கிட்டு 5,000 ரூபா வாங்குறாங்க. ஒயரிங் கிட்டு மாட்டுறதுக்கு எங்கே ஏதோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒயரு எத்தனை மீட்டர் வரும் கணக்கு போடுங்க. 5,000 ரூபா ஒயரிங் கிட்டு மாட்டுறதுக்கு 5,000 ரூபா. பார்த்துக்கோங்க, ஒயரிங் கிட்டுக்கே 5,000 ரூபானா மற்றதுக்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. பாவம் சரியாக ஏமாட்டாங்க, பாவமாக இருக்குங்க. வண்டி வாங்கி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி, இன்னொன்று எப்போ ரெடி பண்ண கேட்டால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. எப்போ ரெடி பண்ண தெரியுமா? இந்த வருஷத்தில் February மாதம் ரெடி பண்ணாங்களாம். 10 மாதம் 11 மாதம் முடிய போகுது. வண்டி இந்த கண்டிஷனில் இருக்குது. வண்டி நல்லா தான் இருக்குது. டேங்க்கில் வந்து ஃபுல்லாக புள்ளியாக இருக்குங்க சரியா. டேங்க்கில் ஃபுல்லாக புள்ளியாக இருக்குது. டேங்க்கை வந்து ஒரு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. டேங்க் வந்து ஒரு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹைட்டு கம்மி பண்ணிருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பார்த்த வகையில் டேங்கை வந்து வித்து பண்ணுவாங்க. நல்லா அகலமாக நல்லா பெருசாக ஆக்குவாங்க. இந்த வண்டியில் வித்து பண்ணாமல் ஹைட்டு டேங்க் ஹைட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி நேரமாக ஒரு மாதிரி ஸ்லீக்காக இருக்குது டேங்க்கு. இந்த ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இன்ஜின்லாம் நல்லா தாங்க இருக்குது. இன்ஜின்லாம் குறையில்லை, எல்லாமே குறையில்லை. ஆனால் வாங்கின காஸ்ட் தான் அதிகமாக ஆயிடுச்சு. அதுதான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கஸ்டமர் பாவம். நான் கஸ்டமர் வீடியோவில் சொல்ல சொன்னேன், நீங்கள் வீடியோவில் பேசுங்க தம்பி,
நீங்கள் சொல்கிறத ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், மக்கள் ரீஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் சொன்னேன். இதுக்கு தான் நான் ஒரு சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணலான்னு இருந்தேன். இதுக்கு தான் ஒரு சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணலாம், மக்களுக்கு நல்ல எளிய முறை வகையில் சர்வீஸ் காஸ்ட்டும் ஒரு புரிதல், வண்டியை பற்றி ஃபுல்லாக புரிதல், என்னென்னா பண்ணுறோம், பிளேட்டிங்னா என்ன, பிளேட்டிங்னா என்ன, பெயிண்டிங்னா என்ன, அது என்ன மாதிரி குவாலிட்டி இருக்குது, எப்படிலாம் மாற்றோம், அதுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் காஸ்ட் வருது, புட்டு 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 வச்சுருப்பேன் நான் ஃபீல்டில் வந்தேன்னா. பட் என்ன பண்ணுறது, நாள் தான் ஃபுல்லாக ரிட்டைர்மெண்ட் ஆகிறேனே ஃபீல்டை விட்டு. இதான் கடைசி வீடியோ, சரியா? இருந்தாலும் என் வேலையை ஒழுங்காக தான் பார்த்து தான் போகிறேன். வண்டி வந்து 2 டயர் புது டயர் தாங்க இருக்குது. ஃப்ரண்ட் டயர் புதுசு, பேக் டயர் புதுசு. அப்போ தான் தெரியுது புதுசுமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, பட்டெல்லாம் தேயில. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 500 அப் போட்டிருக்கு, 500 cc அப் பெரிய போட்டிருக்கு. தெரியுது வண்டி ரெடி பண்ணி அப்படியே நிப்பாட்டாங்க. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் வாட்டர் வாஷ்லாம் பண்ணல, வாட்டர் வாஷ் பண்ணல, பாலிஷ் பண்ணல. இதுவே வெளியே எங்கன்னா போயிடுச்சுன்னா இந்த வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி 120 130 சாயிடாக போட்டிருப்பாங்க. பட் நான் சொல்கிற ரேட்லாம் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா, சரிங்களா? ஏன்னா சென்ட்ரல் கேஸ் வந்து பஃபிங் பண்ணியிருக்குங்க. இதான் நான் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் அடையாளம் நம்பர். நீங்கள் எப்படி பார்க்குறோன்னா, பஃபிங் பண்ணுறவங்க இங்கே தான் பஃபிங் பண்ணுவாங்க, இந்த கேஸ் பண்ணுவாங்க, டைமிங் கேஸ் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கேஸ் பண்ண முடியாது, ஏன்னா மிஷின் உள்ளே போவாது. சென்ட்ரல் கேஸ் பண்ணணும்னா நீங்கள் என்டையர் இன்ஜினை பிரித்தா தான் உங்களால் சென்ட்ரல் கேஸில் பஃபிங் பண்ண முடியும், அன்லஸ் உங்களால் பண்ண முடியாது. இந்த 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 வண்டியில் சென்ட்ரல் கேஸ்லாம் பஃபிங் பண்ணியிருக்கு. நேற்று பண்ணல, நான் சொன்னேன் இல்லையா, பிப்ரவரி மாதம் இருக்குது தெரியுது, பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இது நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி துடைச்சாலே அந்த ஒரு பளபளப்பு வந்துடும். அப்புறம் நெட்டு போல்டெலாம் பார்க்கணும். நெட்டு போல்டு இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கங்கே துரு இருக்குது. செயின் கார்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க, அங்கங்கே துரு இருக்குது தெரியுது. பிளேட்டு அந்த வண்டி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ரஸ்ட்டு லைட்டாக அங்கங்கே ஏறிச்சின்னு தெரியுது. அது தான் சொல்கிறேன், வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அதாவது வண்டியை பார்த்து சொல்கிறத விட அவங்க புலம்பல் இருக்குங்க, கஸ்டமர் புலம்பல், ஐயோ தாங்க முடியலங்க, ரொம்ப பாவமாக இருக்குங்க. என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. விண்டேஜுங்கிற பேரில் மக்களோட ஆசையை, மக்களோட கனவை பணமாக ஆக்கி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒட்டுமா? அதெல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் அநியாய கொல்லைங்க. மக்களே, நீங்களாவது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேணாமா? நான் எவ்வளோ வீடியோவில் மறைச்சிருப்பேன், எவ்வளோ வீடியோவில் கற்றுக்கிட்டு இருப்பேன், உஷாராருங்கன்னு. அந்த வண்டி வாங்கின போதையில் நீங்கள் என்ன பண்ணி எது பண்ணி உங்களுக்கே தெரியாமல் மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துட்றீங்க. எவ்வளோ வேணும், இந்த மொத்தத்தையும் அவுத்து கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா அதுதான் என்ன யார் என்ன பண்ணுவான்? முதல்ல ஏமாறதை நிப்பாட்டுங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் இருக்குது. ஏமாற்றி தான் இருப்பான். நம்ம உஷாராக இருந்தால் நம்ம பேக்கிங் காசு போகாது. சரி, நம்ம தத்தி மாதிரி எல்லாத்தையும் அந்த வண்டி போகிற ஆசில் ரத்து அவன் கேட்கறதுலாம் தூக்கி கொடுத்துறாங்க. அப்புறம் நம்ம தான் உட்காந்து அழுதுன்னு இருக்கணும். நீங்கள் உஷாராருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நாலேஜை வளர்த்துக்கோங்க. நடன் சுற்றி இப்போ நீங்கள் வண்டி ரீஸ்டோர் பண்ணுறீங்களா, உங்கள் வண்டி வாங்கிட்டீங்களா, ரெடி பண்ணுறீங்களா, விசாரிங்க. 10 இடம் போங்க, பெயிண்டிங் 10 இடம் விசாரிங்க. ஆனால் இந்த மாதிரி நான் வண்டி வாங்கிட்டேன், வண்டி பெயிண்டிங் அடிக்க மெக்கானிக்கிட்ட போகாதீங்க. மெக்கானிக்கிட்ட போனீங்கன்னா மெக்கானிக்லேருந்து பெயிண்டிங் போக சொல்ல குவாலிட்டி மாறும், சர்வீஸ் காஸ்ட் மாறும், பணம் மாறும். புரியுதுங்களா? மெக்கானிக் வந்து நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேரை சொல்கிறேன், சரியா? இல்லை எந்த மெக்கானிக்கும், அதாவது நான் வந்து எல்லா மெக்கானிக்கும் குறிப்பாக சொல்ல, ஒரு சில பேர் இந்த மாதிரி ஏமாத்திரங்களை மட்டும் நான் குறிப்பாக பேசிகிட்டு இருக்கேன், சரியா? ஏமாத்துற மெக்கானிக் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் வந்து ஏமாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சர்வீஸ் வச்சுருக்கேன், ஒரு பீஸ் வருது, நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் வருதுடா அப்பா, இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு 6 மாதம் வண்டியை ஓட்டணும், இதை வச்சு தான் நம்ம கடலாம் தீக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா, வண்டி வருது, என்னவா பண்ணணும்? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சார். வண்டி பற்றி எதாவது ஓட்ட தெரியுமா? இல்லை சார், இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். இது ஒரு பாயிண்ட். அவள் தான். அப்போனா எனக்கு தெரிஞ்சிடும் உனக்கு வண்டியை பற்றி எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு டிக்கு லட்டு, நம்ம லட்டு தெரியுமில்ல, அந்த மாதிரி லட்டு ஃபஸ்ட்டு லட்டு எரியும், கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு. அப்புறம் ரேட்லாம் தெரியாது கஸ்டமருக்கு. அப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பார்த்த தெரியல, பார்த்த உங்கள் ஆசை, ஐயோ வண்டி நீங்கள் போவீங்க. அதுலேயே தெரிஞ்சிடும், பையன் கடன் வாங்கியாவது நம்மகிட்ட காசு கொடுப்பான், நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்கு பையன் கடன் வாங்கியாவது கொடுப்பான். அப்படி ஒன்றுனா அப்படி போகிறது தான், சரியா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன், மெக்கானிக் கிட்ட, எந்த மெக்கானிக்காக இருக்கட்டும் சரிங்களா, மெக்கானிக் கிட்ட உங்களுக்கு வண்டி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் காசு செலவு பண்ண ரெடி தான், ஆனால் நீ காசு செலவு பண்ணுறதுக்கான குவாலிட்டி உங்கள் வண்டியில் வருதான்னு நீங்கள் பார்க்கணும், சரியா? அது வந்து நான் வந்து எல்லா மெக்கானிக்கும் சொல்ல, நல்ல மெக்கானிக் இருக்காங்க, காசு நானே பார்த்துருக்கேன், நல்ல மெக்கானிக் இருக்காங்க, கஸ்டமருக்கெல்லாம் நல்லாவே பண்ணி கொடுத்துருவங்க நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா?
அவங்களுக்கு நான் வந்து ஏமாத்துறான்னு அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா, புரியுதா? அதனால் என்னை யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நான் எல்லாரையும் சொல்லலை. சரி, வண்டி மேலே ஆசை இருக்கா, வண்டி செலவு பண்ணி ரெடியாக இருக்கீங்க, அப்போ ஒன்று பண்ணுங்கள், பெயிண்டர் கடைக்கு போங்க, விசாரிங்க. நெட்டில் பார்த்தா அவ்வளோ வருது, இன்ஸ்டால் அவ்வளோ வருது, யாருக்குன்னா போங்க, அவன் பெயிண்டிங் குவாலிட்டி பாருங்கள், என்ன ஆச்சுன்னா டெமோ கார்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்ககிட்ட விசாரிங்க. நான் வந்து பொருளாக தான் தரேன், கைட்டு தரேன், எவ்வளோப்பா வாங்குறேன், எத்தனை குவாலிட்டிப்பா அவங்ககிட்ட இருக்குது, லோ குவாலிட்டி சொல்லு, மிடில் சொல்லு, ஹையர் சொல்லு, அப்படியே கொஞ்சம் பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் எப்பவுமே ஹையராக பண்ணணுன்னா இந்த பட்ஜெட் எவ்வளோ ஆகும், இவ்வளோ ஆகும்ப்பா, நான் சாமான எடுத்துவேன். உடனே மெக்கானிக்கிட்ட போங்க, மெக்கானிக் சார் கொஞ்சம் எல்லாம் நீங்கள் பிரித்து கொடுங்க சார், சாமானெல்லாம் நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா நான் போய் பெயிண்ட் வச்சு தான் கொடுத்துறேன் சார், நீங்கள் மாட்டி கொடுத்துருங்க சார், அவ்வளோ தான் சார். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து பிளேட்டிங் பிரித்து கொடுங்க சார், நான் போய் பிளேட்டிங் கடையில் கொடுத்துட்றேன் சார், வாங்கி கொடுத்து நீங்கள் மாட்டி கொடுங்க சார், அவ்வளோதான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏமாற வேலை மிச்சம். அப்புறம் பற்ற வேலை நீங்கள் போக முடியாது, அது மெக்கானிக் தான் போய் ஆகணும். அது கொஞ்சம் நல்ல பட்டறை வந்து கம்மியாகவும் பண்ண சான்ஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் பண்ண சான்ஸ். நல்ல குவாலிட்டியாக நீங்கள் தர்ற காசுக்கு பட்டறைலேருந்து உங்களுக்கு பொருள் வந்துச்சுன்னா வண்டி ஒன்றும் ஆகாது. புல்லட்டை பற்றியும் சொல்கிறேன், அவ்வளோ தரமாக இருக்கும். அதுலேயே எதனா நீங்கள் வந்து லோ குவாலிட்டி, அது நிறைய விஷயம் இருக்குது. பட்டறையில் தான் மேட்ரு, பட்டறை ரொம்ப மேட்ரு. பட்டறைக்காரங்க அடிக்கல் தான் இருக்குது, அவங்க கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா வண்டி பாட்டு ஓடிக்கினே இருக்கும். அதுவும் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன், வண்டியை பற்றி நீங்கள் வண்டி வாங்க மட்டும் ஆசை மட்டும் காசு மட்டும் இருந்தால் போதாது, ஏமாறாமலும் இருக்கணும். அதுதான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா, ஓகேவா? இந்த வண்டியில் ஃபுல்லாக ஏமாந்துட்டாங்க, பாவம் கஸ்டமர் நல்லா ஏமாந்துட்டாங்க. வண்டி நல்லா தான் இருக்குது, வண்டி வந்து என்ன சொல்கிறது, இன்ஜின் நான் சொன்ன மாதிரி இல்லை, இன்ஜின்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் கொடுத்த காசுக்கு இது ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் அந்த வண்டியை. சரியா, அப்புறம் வேறுனா ஃபோர்க்குங்க வாங்கினா ஃபோர்க் ஃபுல்லாக துரு பிடிச்சிச்சு. ஃப்ரெஷ்ஷான ஃபோர்க்கு தான், இந்த அளவுக்கு துரு பிடிச்சிருக்கு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக துரு. ஆனால் ஓட்டலாம், ஆயில் கிடையாது, ஒரு சொட்டு ஆயில் இல்லை, எதுவுமே இல்லை. மேலே தான் துரு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஓட்டுங்க. ஆயில் எப்போ அடிக்குதோ அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேங்க் வந்து புளி ஆச்சுங்க. டேங்க் ஒரு பெயிண்ட் குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குது. அதே மாதிரி கிக்கர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இறங்குது. எனக்கு கொடுக்க சொல்ல வண்டியை வந்து டோ தான் பண்ணி கொடுத்தான்னு நினைக்கிறேன். நான் வசூல் இருந்தாங்க பசங்க, வண்டி ஓட்ட கண்டிஷனில் இல்லை. இப்போ நான் தான் கொஞ்சம் ரெடி பண்ணேன் வண்டியை. கிக்கர் என்னாவதுன்னா அவங்க ஒன்று அங்கேயே நிற்குது, அது ஸ்ப்ரிங்காக என்னன்னு பார்த்துக்கோங்க. வண்டி பீட் டிக்கெட்லாம் தரமாக தான் இருக்குது, இன்ஜின் நல்லா தான் இருக்குது, ஓட்டர் சோர்ஸ் ஸ்மூத்தாக தான் இருக்குது. இன்ஜின் ரொம்பவே நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே இந்த வண்டி வாங்கினா கொஞ்சம் லக்கியஸ்ட் பர்சன் தான் நான் சொல்கிற ரேட்டுக்கு. சரியா, இது கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் வந்து வெளியே வாங்க போனாக்கா எப்படியும் பஃபிங்கு, பாலிஷு, நான் சொன்னல மெக்கானிக் ஒரு பக்கம் ஏமாத்தாமல் இருக்காங்கன்னு, இந்த மாதிரி பாலிஷ் போட்டு ஏமாந்தே ஒரு கும்பல் இருக்குது. பலன்னு காமிச்சு லைட்லாம் போட்டு நல்லா ஒரு விதவிதமாக லைட்டை போட்டு ரேட்லாம் ஏற்றி விட்டு உங்களை ஏமாற்றி காசு போடுற ஒரு கும்பல், அது ஒரு கும்பல் இருக்குது. அவங்ககிட்ட மாட்டாதீங்க. சரி, நான் இப்போ என்ன தான் சொன்னாலுமே நீங்கள் யாரும் கேட்க போதில்லை. வண்டி வாங்குகிற ஆசையில், வண்டி வாங்குகிற மோகத்தில் நீங்கள் அங்கே தான் திருப்பி விழ போகிறீங்க. அது உங்களோட தலையெழுத்து, நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. வண்டி வாங்க விசாரிங்க, அதாவது பாருங்கள், வண்டியை பாருங்கள், கேளுங்க, விசாரித்து வாங்குங்க, யோசிங்க. வண்டி வாங்கும்போது யோசிங்க. சரிங்க, அப்புறம் நீங்கள் விற்க சொல்ல நீங்கள் தான் கஷ்டப்படணும். இப்போது இந்த வண்டியை வந்து இந்த ஓனர் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சரி, ஓவரால் 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த வண்டி எல்லாமே செலவு. இத்தனை எஃப்சி இல்லை, அது இல்லாமல் வண்டியோ சேர்த்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நான் சொல்ல போகிற காசு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு நான் உங்களை ரேட் நான் கொடுக்க போகிறேன். இதுவே இந்த வண்டி என்கிட்ட இல்லாமல் வேறு எங்கேயாவது கை மாறிச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த வண்டி ஒரு ரேட்டு வந்து 1.20 கம்மி கிடையவே கிடையாது. ₹1 வந்து 1.20 கம்மி கிடையவே கிடையாது இந்த வண்டியை ஒரு ரேட்டு. சரியா, இந்த வண்டியோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 78,500 சரியா, வெறும் 78,500 தான் தரேன் நான். அதுவும் ஃபுல்லி ரீஸ்டோர்டு பண்ண வண்டி, ஃபுல்லி ரீஸ்டோர்டு. வர போன ஃபெப்ரவரி மாதம் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் எரியல, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எரியலாங்க, பார்த்துக்கோங்க. சரியா,
எல்லாமே பக்காவாக இருக்குது, இன்ஜினில் நல்லா இருக்குது. ஆனால் இவங்க செலவு பண்ண காசுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா, இது இவங்க செலவு பண்ண காசுக்கு சுத்தமாக இது வந்து ஒர்த்து இல்லை. சரியா, இதோட காஸ்ட் வந்து 78,500 தான். நான் ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குற இந்த ரேட்டுக்கு என் மக்களுக்கு இவங்க செலவு பண்ண காசுக்கு பாதி காசு தான் கேட்குறேன். சரியா, 1.5 ஷோ செலவு பண்ணாங்க, அதை பாதி தான் வந்து 78,500 நான் தரேன். இதான் என்னோடய கடைசி வீடியோ, என்னோடய சேல்ஸ் வீடியோ தான். நான் புல்லட்டில் தான் ஆரம்பித்தேன், புல்லட்டில் தான் முடிக்கிறேன். இதோட என்கிட்டேருந்து வீடியோ வராது. இந்த வண்டி என்கிட்டேருந்து வாங்குறவ தான் கடைசி டெலிவரி வீடியோ. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. நிறைய அழுதுட்டேன், கண்ணில் தண்ணி இல்லை. உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹாப்பியாக பேச தான் வந்திருக்கேன். கடைசி சேல்ஸ் வீடியோனால ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு அதெல்லாம் வேணாம். எப்பவும் போல் பேசிவிட்டு போயிடுறேன். நீங்கள் கொடுத்த அன்பும் அதுவும் ரொம்ப நன்றி. அளவுக்கு மீறி எனக்கு மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க நிறைய பேர். அளவுக்கு மீறி ஆதரவு கொடுத்தீங்க. நான் ஒரு சேல்ஸ் வீடியோ போட்டேன்னா ப்ரைஸு கூட என்னென்னு தெரியாத கடைவாசல் நிறைய பேர் நின்று இருக்கீங்க. நிறைய பேருக்கு வண்டி கிடச்சிருக்கு, பல பேருக்கு வண்டி கிடைக்காம போயிருக்கு. அது மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது என்ன தப்பாக செய்யாதீங்க. அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி நிறைய பேர் என்னால் வந்து, அதாவது 100ல் ஒரு 80% என்னால் வந்து ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னா நான் கொடுத்த வண்டினால். ஒரு 20% பேர், ஒரு 20% பீப்புள்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஏன்னா நான் கொடுத்த எல்லா வண்டியுமே வந்து சூப்பராக ஓடி இருக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. சொல்ல விரும்பல, நானும் மனுஷன் தானே, எனக்கும் என்ன தெரியும். நான் கொடுத்த ஒரு 20% வண்டி விட உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம். அதை நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை நான் வேணும்னு பண்ணல. அதை நான் வந்து மனசறிஞ்சு நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு தெரியாது, எந்த வண்டி இருக்குன்னு தெரியாது. நான் ஒரு பொதுவாக உங்கள்கிட்ட எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால் ஏமாந்தவங்களுக்கு, என்னால் வண்டியில் பிரச்சனை வந்தவங்களுக்கு. நான் அது தெரிஞ்சு நான் கொடுத்துருக்க மாட்டேன். தெரிஞ்சுருந்தால் நான் வண்டி எடுத்துருக்க மாட்டேன். அப்படி பிரச்சனை இருந்தால் நான் சொல்லி தான் கொடுத்துருப்பேன். மேபி நீங்கள் வாங்கி போய் பிரச்சனை வந்தாக்கா என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நான் மன்னிச்சிடுங்க. ஏன்னா இப்போ கடைசி வீடியோ விட்டுட்டு போகிறேன். உங்கள் எல்லோரையும் விட்டுட்டு ரொம்ப தூரம் போகிறேன். எங்கே போகிறேன், எது போகிறேன்னு அடுத்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நான் இருக்க மாட்டேன். இன்னொன்று சொல்கிறேன், ஆல்ரெடி அடுத்த வீடியோ சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்லிடுறேன். நம்ம கேரேஜில் இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். இதுக்கப்புறம் யார் என் இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பழைய வண்டி முன்னாடி நின்று பேசினாலோ அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க என்ன மாதிரி வண்டி விற்றாலுமே எனக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க எப்படி வண்டி விற்பாங்கன்னு தெரியாது, எந்த அளவுக்கு வாங்குவாங்க, எந்த அளவுக்கு மக்கள் கொடுப்பாங்கன்னு தெரியாது. இந்த கேரேஜ் வந்து என்னோடய சொந்த கேரேஜ் கிடையாது. நான் வாடகை தான் இருக்கேன். இப்போ நான் காலி பண்ணிட்டேன். யார் வேணாலும் இங்கே வரலாம், என் பேரை சொல்லி ஏமாற்றலாம், என் கடை வச்சு இந்த கடையை வச்சு கூட என்னை வச்சு கூட ஏமாற்றலாம். அதை யாரும் நம்பாதீங்க. எனக்கும் இதுக்கப்புறம் இந்த கேரேஜுக்கும் கடைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நான் காலி பண்ணிட்டேன். இந்த மந்த் எண்டோட நான் வெக்கேட் ஆகிறேன். அதனால் இதுக்கப்புறம் யாருன்னா இதுக்கு வராங்க, அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் பைக்ஸ் இப்போ நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் சரியா, இதே மாதிரி அவங்க வந்து பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதனால் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வரேன். அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணிட்டோம். அவங்களோட வே ஆஃப் தாட்டை பொறுத்து, அவங்களோட பிஸ்னஸை பொறுத்து, அவங்க செல்லிங்ஸ் பொறுத்து அவங்களோட டெவலப்மெண்ட் இருக்கும். அதை நான் எதுவும் நான் குறை சொல்லலை. என் பேர் வச்சு யாரும் ஏமாற்ற வேணாம். அதுக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்ல வரேன் சரியா. பிரவீனுக்கும் நாளைக்கு இந்த கடையில் நடக்க போகிற சேல் வீடியோக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரியா. அதை இந்த தருணத்தில் பதிவு பண்ண விரும்புன்னு ஆசைப்பட்றேன். பதிவு பண்ணிட்டேன் சரிங்களாங்க. அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நிறைய பேசியிருக்கேன். என்னை பற்றி உங்களுக்கு என்னோடய ஒரு முகம் தான் தெரியும். பிரவீன் வந்து விண்டேஜ் பைக் சேல் பண்ணுறான், ஜொன்னாக பண்ணுறான், ரீசன் ப்ரைஸ் கொடுப்பான். அவன்கிட்ட போனால் வண்டி வாங்கலாம், க்ரௌடை பொறுத்து வண்டி கிடைக்காம போகலாம், அவ்வளோதான். அதான் தெரியும். எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, பர்சனல் விஷயம். எனக்கு என்னோடய பர்சனல், நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்னென்ன இருக்குது, எப்படி எதுலாம் இருக்குது, என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாமே அடுத்த வீடியோட டீட்டெயிலாக பேசியிருக்கேன். டீட்டெயிலாக பாருங்கள். அதான் என்னோடய ஃபைனல் வீடியோ. இது சேல்ஸில் ஃபைனல் வீடியோ. நான் விடை பெறுகிறேன் உங்கள்கிட்டருந்து. இந்த வண்டியோட சேல்ஸ் டேட்டு பார்த்தீங்கன்னா எப்போ வீடியோ போடுறோன்னா அப்போலேருந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். யார் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு இந்த வண்டி கொடுத்துரும் சரியா. நன்றி.